மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி 2023 தொடக்க விழா மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சர்க் கோவளம் கடற்கரையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழ்நாடு சர்ஃபிங் அசோசியேஷன் இந்திய சர்ஃபிங் ஃபெடரேஷன் இணைந்து இந்தியாவில் முதன் முறையாக சர்வதேச சர்ப் ஓப்பன் தமிழ்நாடு நடைபெறுகிறது. இந்த பெருமைக்குரிய நிகழ்வானது வரலாற்று சிறப்புமிக்க மாமல்லபுரத்தில் 2023 ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி WSL இன்டர்நேஷனல் சர்ஃப் ஓப்பன் தமிழ்நாடு தொடக்க விழாவில் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சர்வதேச அலைச்சறுக்கு லீக் US 3000 போட்டி 2023 மாமல்லபுரத்தில் நடைபெறுகின்ற இந்த சிறப்பான தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடியுள்ளோம். 2023 ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி கோப்பை போட்டி சென்னையில் வெற்றிகரமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஹாக்கி போட்டி முடிவுற்ற மறுதினமே இந்த சர்ஃபிங் போட்டியினை நடத்துவது தமிழ்நாடு அரசு விளையாட்டுத் துறைக்கு அளிக்கும் முக்கியத்துவம் மற்றும் சிறப்புமாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஈடுபாடின்றி இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது இயலாது. அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் முதல் முறையாக US 3000 சர்ஃப் லீக் போட்டி தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் நாளை ஆகஸ்ட் 14, 2023 முதல் ஆகஸ்ட் 20, 2023 வரை நடைபெறுவதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முழுமனதுடன் இந்த போட்டியினை சிறப்பாக நடத்துவதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் ₹2.68 கோடி நிதியினை ஒதுக்கியுள்ளார்கள். இந்த சிறப்புமிக்க தொடரில் 12 நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச அளவிலான 39 வீரர்கள் 14 வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்த போட்டியில் பங்கேற்கின்ற 15 இந்திய வீரர்களில் 12 வீரர்கள் தமிழ்நாட்டினை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டிகளில் பெறுகின்ற புள்ளிகள் அடுத்து வருகின்ற சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தகுதி பெற ஏதுவாக அமையும். தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் 2023-24 பட்ஜெட்டில் இராமநாதபுரத்தில் தமிழ்நாடு நீர் விளையாட்டு ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் தேசிய அளவில் நடைபெற்ற சர்ஃபிங் போட்டிகளில் 16 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற கமலிக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சர்ஃபிங் பலகையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தயூர் அன்பரசன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அதுல்யா மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் ஜே. மேகநாத ரெட்டி, இந்திய சர்ஃபிங் கூட்டமைப்பின் தலைவர் அருண் வாசு, துணைத்தலைவர் ராம் மோகன், பொதுச் செயலாளர் ஜெகன், தமிழ்நாடு சர்ஃபிங் சங்க துணைத்தலைவர் வீரா, பொதுச் செயலாளர் நவாஸ், பொருளாளர் தீபக் உள்பட விளையாட்டு ஆர்வலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.